ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் சொர்க்க பூங்காவனங்களை கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, யா ரசூலல்லாஹ், சொர்க்க பூங்காவனம் என்றால் என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்கள் என பதிலளித்தார்கள். மேய்தல் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்டேன். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி வாருங்கள். இவைகள் தான் நிலைத்து நிற்கும் நற்செயல்கள். மரத்திலிருந்து குளிர்காலத்தில் இலைகள் விழுவது போல இவைகள் பாவங்களை விழச் செய்து விடுகின்றன. மேலும் இந்த கலிமாக்கள் சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு உலகத்தில் என்ன வேணும் சகோதரர்களே? பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள் என்று எண்ணிலடங்காத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில குவிந்து கிடக்கின்றன. அந்த பாவங்களை நினைச்சு பார்த்தா நமக்கு மேல அருவருப்பாக இருக்கும். அந்த அளவுக்குள்ள பாவங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி தரங்கட்டு போன நிலையில் நான் செய்த அந்த செய்கைகள் என்னுடைய உள்ளத்தில் என்னை பற்றியே எனக்கு ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்துகின்றன. ஆனால் ரப்புல் ஆலமீன் இதற்கெல்லாம் நேர் எதிர்மாறானவன். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனுக்கு அருவருப்பு தோன்றாது. எப்போ வரைன்னு சொன்னா, அவன் பாவத்திலிருந்து தவிழ்கின்ற வரைக்கும், அந்த பாவங்களை நினைத்து வருந்துகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அருவருப்படைவதில்லை. ரப்புல் ஆலமீனுடைய கருணையை பாருங்க, எவ்வளோ பெரிய கருணை. சாதாரணமாக நம்முடைய வாய்கள்ல அதை விழ வைக்கிறான் பாருங்க, அதை வர வைக்கிறான் பாருங்க. இதே ஒரு கடினமான வார்த்தையை சொன்னாதான் இந்த பாவங்கள்லாம் விழும் அப்படின்னு சொன்னா நமக்கு அது பேச முடியுமா, சொல்ல முடியுமா? அப்படிலாம் அல்லாஹு தஆலா ஆக்கல. பரவலாக ரொட்டீனா நம்ம வாழ்க்கையில கலந்த சுப்ஹானல்லாஹ், பரவலாக நம்முடைய வாழ்க்கையில கலந்த அல்ஹம்துலில்லாஹ், பரவலாக நம்முடைய வாழ்க்கையில் கலந்த அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், பரவலாக நம்முடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நம்ம சின்ன குழந்தையில பாலிய பருவத்திலேயே நம்ம படிச்சிருப்போம் இதெல்லாம். மத்தபுடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. அப்ப இது பாவங்களை உதிர வைக்கிறது. அதுக்கு ஓமானமா நமக்கு அது புரியாதுன்றதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமானமாக குளிர்காலத்தில் மரங்களில் இலைகள் உதிர்வது போல உன் பாவங்கள் உதிர்ந்து விடும் என்று சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள்ல சில பேர் தஹாரத்தை நாடி வருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. யா ரசூலல்லாஹ், பாவங்களை நினைத்து பார்க்காத பண்பட்ட உள்ளத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நேர்வழி எப்போதுமே நிலை பெற்றிருக்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கின்ற நேரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ பெரிய அளவுக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இது போல திக்ருகளை கற்றுக் கொடுத்தாங்க. சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்திதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உனக்கு நெருக்கமாக யாருமே செய்யாத, உனக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய எனக்கு ஒரு அற்புதமான திக்ரை நீ கற்றுக் கொடுன்னு நேரடியாக அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க. நேரடியாக கேட்கும் போது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக லா இலாஹ இல்லல்லாஹ்வே ஓது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லாரும் ஓதுறானே. ஆரம்ப முஸ்லீம்ல இருந்து இன்ன வரைக்கும் கடைக்கோடி முஸ்லீம் வரைக்கும் எல்லாருடைய வாயிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் வருது. நீ எனக்கு பெருசா கற்றுக் கொடுப்பேன்னு பார்த்தேன், நீ வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடுக்குறியே அப்படின்னு குறைபடுறார் அல்லாஹ் மேல. அப்பதான் ரப்புல் ஆலமீன் சொன்னா, உலகத்தில் உள்ள அனைத்து நியாமத்துக்களை ஒரு தராசிலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு தராசிலும் வைத்தால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் தராசு தான் கனத்தால் மிகவும் அதிகமாகும். இந்த தராசு கனத்தால குறைஞ்சு போகும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு பொட்டில் தெரிக்கிறது, நிஜம் புரிகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில இது போன்ற ஒரு வாய்ப்புகளை ரமலானுடைய காலத்துல ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தணும். ரமலானுடைய காலம் உங்களுக்கு திக்ரு புக்ரு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நான் சாப்பாடு இல்லை, ஓய்வுடைய நேரங்கள்ல ஒரு 10 நிமிஷம் திக்ரு செய்துட்டு முடிங்க. ஒரு நோன்பு திக்ரு இல்லாம கழிஞ்சதுன்ற ஒரு தரித்திரம் வர வேண்டாம் நமக்கு. நோன்புகள் முடிய 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 திக்ருகளும் நமக்குள்ள அதிகமாக வியாபிக்க வேண்டும். நான் சொல்வேன், திக்ருகள் தான் பாவங்களை அளிக்கின்றன. நிறைய பாவங்களை திக்ருகள் தான் அளிக்கின்றன. ஹஜ்ரத் யூனுஸுக்கு அளித்ததை போல அளிக்கின்றன. ஹஜ்ரத் யூனுஸுக்கு திக்ரு தான் அளித்தது பாவங்களை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று
அவர் ஓதிய வார்த்தைகள் தான் அவ்வளோ பெரிய அந்த பாவத்தை மன்னித்தது, அவ்வளோ பெரிய ஆபத்துகளில் இருந்தும் அவர்களை காத்தது. அதனால் திக்ருகளை கைவிட்டோமேயானால் எல்லாமும் நம்மை விட்டு பறந்தோடி விடும். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா உலக மாந்தர்களையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் தன்னை நினைத்து தன் பெயரை சொல்லி திக்ரு செய்யக்கூடிய நன்மக்களாக, ரசூலால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த திக்ருகளை தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக, எல்லா ஆபத்துக்கள் முசீபத்துக்களுக்கு உண்டான சொல்யூஷனாக படைத்தவனின் பெயரையே அவர்கள் உச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள், பிறருக்கும் எத்தி வையுங்கள். நன்மையான காரியங்களை பிறருக்கு எத்தி வைத்து அவர்களும் நடைபோடும் போது அந்த சவாபுகளிலிருந்து ரப்பு உங்களுக்கும் தருகிறான். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.